ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ரசம். என்ன பண்ண போகிறோம்? ரசம். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு நல்லா இது வந்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்? கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டுமா இப்போ இந்த மாதிரி மிளகாலாம் வச்சுருக்கோம். காஞ்ச மிளகா கொஞ்சம் நல்லா அந்த கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது காஞ்ச மிளகா போட்டிங்களா, இது நல்லா பொரிச்சு வரணும். வந்தோடனே இங்கே வச்சுருங்க பாருங்கள். இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன வச்சுருக்கேன் மம்மி? இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புளி, அதுக்கப்புறம் புளி, தக்காளி ஒரு பழம், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இந்த மிக்சிங்கில் மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு மிளகு சீரகத்தை இடிச்சுக்கணும். நல்லா இடிச்சிட்டு மிளகு சீரகம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் புளி, தக்காளி இதெல்லாம் நல்லா கரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சோண்டு இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டுட்டு இந்த மிக்சிங் அப்படியே இங்கே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு இந்த மிக்சிங் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா இது போட்டுக்கிறேன். நல்லா பொரியிற அளவுக்கு போட்டுக்கணும். போட்டிங்களா? கரண்டியை வச்சுட்டு வதக்கி இப்படி விடணும். வதக்கி விட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும்? நல்லா கருத்து போச்சு மிளகா. அப்போது மிளகா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். சிம்மில் வச்சுக்கோங்க. வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மிக்சிங் புளி, தக்காளி எல்லாமே வச்சுருக்கோம்ல, இந்த மிக்சிங் தண்ணி எடுத்து போட்டுட்டு புளி, தக்காளி, மிளகு, சீரகம், அந்த பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சிங் தண்ணியை போட்டுக்கணும். போட்டு ஊற்றிட்டு நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் ரசப்பொடி போட்டு ஒரு கொதி வரா மாதிரி இருக்கும்போது சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் இறக்கும் போது கொத்தமல்லி போட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி. தெரியுதா உங்களுக்கு? சூப்பரான ரசம் ரெடி.